அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற்றது. அதுல அதன் தலைவர் விஜய் பேசியிருந்தது தொடர்ந்து பேசுபொருளாகவே இருக்கிறது. அதுல கடந்த முறை அதிமுக குறித்து எந்த விமர்சனங்களையும் முன்வைக்காத விஜய், இதுவரைக்கும் அதிமுக குறித்து வெளிப்படையாக விமர்சிக்காத விஜய் இந்த மேடையில விமர்சிக்கிறார். அதிமுக அப்படின்ற கட்சி இப்ப யாருடைய தலைமையின் கீழ் இருக்கு, எம்ஜிஆர் ஆரம்பிக்கப்பட்ட அந்த கட்சியினுடைய நிலை தற்போது என்ன அப்படின்லாம் பேசியிருந்தார். அதிமுக தாவேக கூட்டணி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் போன வாரம் வரை பேசப்பட்டு வந்த நிலையில இப்போ அதற்கான வாய்ப்பை குறைத்திருக்கிறார் விஜய், அல்லது அந்த கதவை மூடி இருக்கிறார் அப்படின்னு அரசியல் நோக்கர்களால பார்க்கப்படுகிறது. இந்நிலையில மீண்டும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற முழக்கத்தையும் முன்வைக்கிறார். எந்தெந்த கட்சிகள் அப்ப தாவேகாவோட கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? தாவேகாவினுடைய முன்னணி தலைவர்கள், முக்கியமான கட்சிகள், ஓபிஎஸ் தொடங்கவிருக்கிறதா சொல்லப்படுற புதிய கட்சியிலிருந்து காங்கிரஸ் வரைக்கும் பல கட்சிகளோடு அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏதேனும் கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் அப்படின்னு அவங்க தீவிரமாக செயல்படுகிறார்கள் அப்படின்ற தரவுகள் சோர்சஸ் எல்லாம் நமக்கு சொல்லுது. அந்த வகையில இன்னைக்கு நம்ம அதை தான் மையப்பொருளாக கொண்டு நேர்பட பேசு தலைப்பை கட்டமைச்சிருக்கோம். விஜய் தலைமையிலான கூட்டணிக்கு கட்சிகளை குறிவைக்கும் தாவேக. பன்னீர்செல்வம் முதல் ராகுல் வரையிலானோர் சந்திப்புக்கு திட்டமிடும் முன்னணி தலைவர்கள். விஜயின் கூட்டணி கணக்குகள் எடுபடுமா அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு விவாதிக்க போறோம். 4 விருந்தினர்கள் என்னோடு இணைகிறார்கள். அறிமுகம் செய்கிறேன். பத்திரிகையாளர் திருமிகு ஐயநாதன், பத்திரிகையாளர் திருமிகு துரை கருணா, எழுத்தாளர் திரு ஜே ராம்கி ஆகியோர் அரங்கத்தில் என்னோடு இணைகிறார்கள். பத்திரிகையாளர் திரு பிரியன் தொலைத்தொடர்பு வாயிலாக இணைகிறார். 4 பேருக்கும் வணக்கம். திரு ராம்கி, நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கு. அப்போ அவரு கடந்த பிப்ரவரியில கட்சி ஆரம்பிச்சார், முதல் மாநாடு நடந்தது. அப்போ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொன்னார். இப்ப வரைக்கும் யாரும் வரலையே தாவேகாவோட கூட்டணி சேர்வதற்கு அப்படின்னு. இப்போ என்னென்ன கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு? இல்லை, நீங்கள் இந்த விக்கிரவாண்டி மாநாட்டுக்கும் மதுரை மாநாட்டுக்கும் உள்ள அந்த பெரிய மாற்றத்தை இதில் தான் இருக்குது. எப்படி அவர் கூட்டணியை அணுகுகிறாருங்கிறதுக்கு அவர் நிறைய கொள்கை வழிகாட்டு நிறைய பேரை வந்து அறிமுகப்படுத்தினார். அது எப்படின்னா ஒரு பேன் இண்டியா படத்தில் வந்து ஆந்திராவுக்கு ஒருத்தர், கர்நாடகா ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி அவர் தேசியத்துக்கு ஒன்று அப்படின்லாம் ஒன்று வகை வகையான ஒரு கொள்கை வழிகாட்டில் காமிச்சார். அது கொள்கை அரசியலை வந்து நான் பிரதானப்படுத்துகிறேங்கிற மாதிரி சொன்னார். சொல்லிட்டு யார் வேண்டுமானாலும் என்னுடைய தலைமை ஏற்றுக்கொள்கிற யார் வேண்டுமானாலும் நாங்கள் வந்து இணைந்து செயல்படுவோம், ஆட்சியில் பங்கு அதிகாரத்து பங்கு சொன்னார். ஸோ அப்போ அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா கொள்கையில் ஒரு ஒரு உறுதியாக இருக்கிற கட்சிகள் நம்ம நோக்கி வரும்னு எதிர்பார்த்தார். அது நடக்கலை. இன்றைக்கு வந்து இந்த மாநாட்டில் வந்து கொள்கை வழிகாட்டிகள் ஒரு பக்கம் இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் யாரை முன்னிறுத்துறாருன்னா அண்ணாவை முன்னிறுத்துறார், எம்ஜிஆரை முன்னிறுத்துறார், விஜயகாந்த் முன்னிறுத்தார். என்னன்னா இவர்கள் மூவருமே வந்து கொள்கைவாதிகள் தான். ஆனாலும் ஒரு அரசியலை புரிந்து கொண்டு அரசியலுடைய காம்ப்ரமைஸ்க்கு தயாராக இருந்து மக்களோடு மக்களாக இறங்கி பணியாற்றியவர்கள். ஸோ இப்போ இந்த தேர்தல் அரசியல் போது இவங்களுடைய பாணியை, இவங்களுடைய வழியை கையில் எடுத்துட்டு இவங்க மூலமாக நம்ம வந்து ஒரு புதிய கூட்டணியை கட்டமைக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறாரு. என்ன வார்த்தைகள் சொன்னாலும் இது ஒரு மக்கள் நல கூட்டணி 2.0ங்கிற அந்த இடத்தை நோக்கி தான் போகும். இப்போ நீங்க சொன்னது அண்ணா, எம்ஜிஆர் அவங்க முன்னாடி கட் அவுட்லயே பெருசா வச்சிருந்தாங்க. விஜயோடு அண்ணா இவர் நிக்கிற மாதிரி, எம்ஜிஆர் இருக்கிற மாதிரி. விஜயகாந்த் வந்து எம்ஜிஆர் போன்றவர் என்னுடைய அண்ணன், அவரோட நெருங்கி பழகுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்னு சொல்றாரு. அப்போ நம்ம வந்து அதிமுக தொண்டர்கள் யோசிச்சு வாக்களிக்கணும்னு வேற சொல்றாரு. அந்த கட்சி இப்போ வந்து எப்படி எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு வேற விமர்சனம் பண்றாரு. அப்போ அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு பக்கம், விஜயகாந்தனுடைய தேமுதிக கட்சிய கூட்டணிக்கு அவர் இணைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல அவங்க வருவாங்களா? ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தேமுதிக பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அதிமுகவுடன் பேச்சுவார்த்தையில் இருக்காங்க, திமுகவுடன் பேச்சுவார்த்தையில் இருக்காங்க, விஜய் கட்சியிடம் பேச்சுவார்த்தையில் இருக்கணும். அதுதான் அவங்க வந்து விஜயன் தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் தொடர்ந்து சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அது வெளிப்படையாக அவங்க போய் நேரடியாக அவரை பார்த்து ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு அதிகாரப்பூர்வமாக இது மாதிரி செய்திகள் இல்லை. இங்கே போய் பார்த்தாங்க திமுக சரி, அதிமுக அவங்கள பார்த்ததெல்லாம் செய்திகள் வந்தது. ஆனால் இவங்க தாவேகாவுடன் கூட்டணிங்கிற பற்றின விஷயங்கள் பற்றி வரும்போது அது ஒன்றும் நமக்கு ஒன்றும் வெளிப்படையாக தெரியல. ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து இவங்க வந்து என்னுடைய தம்பி விஜயகாந்தோடைய தம்பி தான் சொன்னால் கூட அவர் வார்த்தை சொல்றாரு, இந்த மாதிரி அரசியலில் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் கட்சி ஆரம்பிக்கலாம்னு சொல்றாரு. அது வந்து ஒரு விதத்தில் விஜயகாந்த் ரசிகரை காயப்படுத்தும். என்ன விஜயகாந்த் கடைசி அவர் அரசியலுக்கு வருவதுக்கு முன்னாடி கடைசி பல படங்கள் சரியா போகல. ஆமா, அது கிட்டத்தட்ட ரிட்டையர்ட் ஆன ஸ்டேஜில் தான். அவர் ரமணாக்கு அப்புறம் பெரிய அளவில் படங்கள் போல கஜேந்திரா வந்து பாமகவால் பெரிய அளவு தோல்வி.
ஸோ அவருடைய சினிமா வாழ்க்கையில் ஒரு முடிவான தட் அபார்ட் நம்ம எந்தெந்த கட்சிகள் தாவேக்காவோட கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு எனக்கு நீங்க அதுல கட்சிகள் நீங்க லிஸ்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். தேமுதிக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு பேரம் திமுகவிடம் அதிமுகவிடம் அவங்களுக்கு நினைத்த எதிர்பார்த்த இடங்கள் கிடைக்கலன்னா தேமுதிக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக காங்கிரஸ் கட்சி வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே மதுரை மாநாட்டை பத்தி பேசும்போது காங்கிரஸ் கட்சி ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் அதை பத்தி கருத்து சொல்லவே இல்லை. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, குடியரசு துணைத் தலைவராக சிபிஆர் அவர்களை அறிவித்த பிறகு இந்தியா கூட்டணி சார்பாக தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தரை வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை வந்து திமுக கூட்டணி கட்சியிலிருந்து இருந்தது. ஆனா அதை வந்து காங்கிரஸ் தலைமை பரிசீலிக்கவில்லை. அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மாநில ரீதியான பிரச்சனைகளை கவனிக்கணும்னா அவங்க வந்து குடியரசு துணைத் தலைவருங்கிறவர் தேசிய அளவில் ஒரு தகுதி தேர்ந்தெடுத்துள்ளவராக நம்ம வந்து கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால தான் அது இந்தியா கூட்டணி வேட்பாளர் வந்து தமிழகத்தை சேராதவராக வேற ஒருத்தரை அறிவிச்சாங்க. அதாவது இந்த சிக்கல்ல மாட்டலாம்னு நீங்க வந்து இந்த குடியரசு துணைத் தலைவர் சுருங்கி போயிடும். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிற ஒரு அரசியல் போட்டி ஆயிடுங்கிறதுனால அது உணர்ந்துதான் காங்கிரஸ் வந்து இந்த இடத்தில் வந்து திமுகவும் காங்கிரஸுக்கு எந்த அளவுக்கு ஒரு உரசல் இருக்குன்னு தெரியல. ஆனா தாவேக்காவோட ஆப்ஷனை வந்து காங்கிரஸ் திரும்ப கன்சிடர் பண்ண நான் பாக்குறேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு காங்கிரஸ் மேல, தாவேக்காவுக்கு காங்கிரஸ் மேல. ஏன்னா நீங்க இந்த தொடர்ந்து திமுக கூட்டணியில பயணம் பண்ணி வெற்றி அடைந்திருக்கிறார்கள். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் காங்கிரசுக்குமான ஈவன் ஏன் ராகுலுக்குமான நல்லுறவும் இருக்கிறது. அது போக இந்த மாதிரி ஒரு வெற்றி கூட்டணியோட பயணிக்கும் போது இதெல்லாம் தாண்டி கொள்கை கூட்டணி அப்படின்றதும் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் விட்டுட்டா தமிழக வெற்றி கழகத்துக்கு அடைக்கலம் தர போறாங்க, இல்ல அங்க போறாங்க? இருபெரும் தேசிய கட்சிகள் பாஜகவும் காங்கிரஸுக்கு 2026 தேர்தலுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவங்களை பொறுத்தவரையும் முடிந்த அளவு இதுவரையும் கிடைத்த இடங்களை விட கூடுதலான இடங்கள் தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான என்னென்ன இடங்கள் கிடைக்குமோ அது கிடைத்தால் போதுங்கிற மனநிலை தான் ரெண்டு பேருமே இருக்காங்க. ஸோ காங்கிரஸ் அந்த நிலைமை இருக்கு. 2029 கணக்குகள் வேறு விதா இருக்கலாம். 2026 ஒருவேளை திமுகவோட ஒரு பெட்டரான இடத்துல அவங்க திரும்பவும் 63 இருக்கிறது வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் ஒரு 23 இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ 23 கூடுதலாக இடங்கள் கொடுத்தால் பரிசீலிக்க வாய்ப்பு எல்லாம் இருக்கு. ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா திரு ராம்கி, எனக்கு நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். இப்போ வந்து அதிக எம்பிக்களை சவுத்துல இருந்து அனுப்பின தலைவர் ஸ்டாலின். இப்போ அவரோடு இருக்கக்கூடிய அந்த இணக்கப்பாடு, தொடர் வெற்றிகள், சித்தாந்த ரீதியாகவும் இணக்கமான கட்சி அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியா தாவேக்காவை நோக்கி திரும்பி விடும்? இல்ல நிச்சயமா. அதாவது நீங்க சித்தாந்த ரீதியால சொன்னாலும் விஜய் வந்து கையில எடுத்துக்க பாஜக எதிர்ப்பு தானே. அந்த விதத்துல அவங்களுக்கு உடன்பாடு உண்டு இல்ல. காங்கிரஸ்க்கு வந்து காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்பில் யார் உறுதியா இருக்காங்களோ அவங்க கூட கூட்டணிங்கிறதுல அந்த விஷயத்துல வந்து அவங்க உடன்பாடுல இருப்பாங்க. அதனால ஒரு வாய்ப்பு இருக்கு காங்கிரஸுக்கு, ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம இன்னைக்கு ஸ்பெகுலேஷன்ஸ் தான் பேசுறோம். விஜய் அப்ப எவ்வளவு இறங்கி வர வேண்டி இருக்கும், இல்ல அவருக்கு அது ஈஸியான விஷயமா இருக்கும்? அது வந்து அதற்கான எந்த அறிகுறியும் தெரியல. அவர் வந்து எப்படி எதிர்பார்க்கறா 2016 விஜயகாந்த் எப்படி நடந்துகிட்டாரோ அது போல நடக்கிறார். விஜயகாந்த் வந்து மக்கள் நல கூட்டணியோட முதல் வேட்பாளர் அறிவிப்புக்கு முன்னே அந்த மக்கள் நல கூட்டணிக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. அவங்க ஏற்கனவே இடதுசாரிகள் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசி நேரத்தில் தான் வந்து தேமுதிக கூட்டணிக்கு வருது. விஜயகாந்தை முதல் வேட்பாளராக ஒப்புக்கொண்டு அறிவிக்கிறார்கள். அது போல இவர் என்ன நினைக்கிறாரு, நான் ரெடி, என்னை ஏற்றுக்கொள்பவர்கள், என்னை முதல் வேட்பாளர் ஏற்றுக்கொள்பவர்களை யாருடன் கூட்டணி சேர்வது தயாருங்கிற மாதிரி அந்த இடத்தில் தான் நிற்கிறார். இவர் போய் களத்தில் இறங்கி கூட்டணியை கட்டமைப்பார் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா அந்த அரசியல் சூழல் மாறும் போது ஒருவேளை தேமுதிக காங்கிரஸ் மன்ற கட்சிகள் வரலாம், இடதுசாரிகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அவங்க இப்பதான் சொல்றாங்க, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி எங்களை வந்து ஒரு கௌரவ குறைச்சல் நினைக்கிறாங்க. நீங்க ஒரு மாநாட்டு மேடையில இருந்துட்டு யார் வேணாலும் வரலாம்னு சொல்றதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. பேசுவோம் ராம்கி, நான் உங்களுடைய முதற்கட்ட பார்வையா அதை எடுத்துக்கிறேன். திரு அய்யநாதன், ராம்கி காங்கிரஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு, தேமுதிக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றாரு. உங்களுக்கு விஜயோட வேறு எந்த கட்சிகள் கூட்டணிக்கு வருவதற்காக வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்க? அவர் சொல்றதுல நீங்க உடன்படுறீங்களா? கூட்டணிக்கான ஒரு அடிப்படை என்னன்னா, கூட்டணியை உருவாக்குற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு முதல்ல வந்துட்டு வாக்கு அளவில் ஒரு சவுண்டு பேஸ் இருக்கணும். குறைஞ்சது ஒரு 25% அப்படின்ற ஒரு வாக்கு பலம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் ஒரு கூட்டணி அமைவதற்கான ஒரு அடிப்படையாக இருக்க முடியும். ஏன்னா ஒரு கட்சி ஒரு பெரிய கட்சியோடு சேர்ந்து கூட்டணிக்கு வருது அப்படின்னோம்னா அதற்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத முதல்ல பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சூழல் அன்டெஸ்டட் பார்ட்டிக்கு நம்ம அதை எப்படி பார்க்க முடியும்? அப்போ எப்படி அவங்க வந்துட்டு வருவாங்க? விஜய் ஒரு பெரிய ஃபோர்ஸ் இல்ல, அவர் ஒரு பெரிய ஃபேக்டரா ப்ளே பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. இல்ல, அவருடைய ரசிகர்கள் பெரிய எண்ணிக்கையில் இருக்கிறாங்க, அதுல மறுப்பதற்கு இல்லை. ஆனா மக்கள் அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா 6,28,00,000 ஓட்டு தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு போகக்கூடிய போது. அப்ப அந்த இடத்துல இவர் பாத்தீங்கன்னா இவர் மக்களிடையே இவருக்கான ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு, இவர் தான் அடுத்தது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தால் தவிர ஒரு சிறு கட்சி கூட அவரை நோக்கி வராது. இல்ல நான் மறுபடியும் நான் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்கிறேன்.
தாவேக்காவோடு அதிமுக கூட்டணி சேர்ந்தால் அவங்க பெரிய அளவுல ஆட்சி அதிகாரத்தை அதிமுக சேர்ந்தா பெரிய ரோல் பிளே பண்ணுவாங்க, திமுக ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றி விடுவார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வந்து இதுல சேர்ந்தாலும் அது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. இல்ல அதிமுக தாவேகா அப்படின்றது பெரிய கூட்டணி. ஏன் அப்படின்னா விஜய் என்னதான் நீங்க குறைச்சி மறைச்சு மதிப்பிட்டாலும் 8 to 10% ஓட்டு ஷுவர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அப்ராக்சிமேஷன்லேயே வச்சுக்கிறோம். இவங்க வந்துட்டு ஒரு 20-22%, இப்போ அந்த அதிருப்தி அதெல்லாம் சேர்த்து 25%க்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பா அவங்க வந்துட்டு கணிசமான ஒரு பெரிய கூட்டணி. அது அந்த பலத்தை வந்துட்டு பாஜக காங்கிரஸ் எப்படி வருவாங்கன்னு சொல்லுங்க. வருவாங்களா? இல்ல, காங்கிரஸ் வரவே மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஏற்கனவே திமுக கூட்டணியில பலமா உட்கார்ந்துக்கிட்டு அது ஒரு அணி, இந்திய கூட்டணி, அந்த அணில அவங்க இருக்கிறாங்க, பலமா இருக்கிறாங்க, 9-10 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க புதுச்சேரியோட. அதை விட்டு தர மாட்டாங்க. அந்த இடத்துல வந்துட்டு விஜய் வந்துட்டு அவங்க கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஆனா நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, விஜய் தரப்புல இருந்து தாவேகா தரப்புல இருந்து அவங்க என்ன விலை வேணா கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் காங்கிரஸோடு கூட்டணியில சேர. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி ராகுல் காந்தியை விஜய் சந்திச்சார். ராகுல் காந்தி விஜய்க்கு அழைப்பு விடுத்திருந்தார். அப்பவே நீங்க அரசியலுக்கு வரணும் அப்படின்னு ராகுல் காந்தி பேசியதாகவும், இல்ல எனக்கு அவ்வளவு அரசியல் புரிதல் இல்லை அப்படின்னு விஜய் சொல்லிட்டு வந்ததாகவும், அப்போதுல இருந்தே அந்த ஒரு தொடர்பு இருக்கு. இப்போ வந்து விஜய் ரொம்ப விரும்புகிறார் காங்கிரஸ் தன்னுடைய கட்சியோட கூட்டணியில சேர்த்துக்கணும் அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டோம். இல்ல, அந்த சந்திப்பை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இன்னும் நீங்க சொன்னதெல்லாம் விட நிறைய விவரம் தெரியும். அப்போ அது எஸ்எஸ்சி இருந்தார் கூட, அவங்க அப்பா இருந்தார் கூட, இவங்க 2 பேரும் தான் போய் சந்திச்சு பேசினாங்க, அது தெரியும். ஒரு விடயத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க. முதல்ல நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்ல இருக்கீங்க. நீங்க நாடக்கூடாது, உங்களை நாடி வரணும். அப்பதான் அதுக்கு பேர் உங்க தலைமையில் வரணும் கூட்டணி அப்படின்றது அமையும். நீங்க என்ன ஒரு கூட்டணிக்கு போறீங்களா, அதுக்கு அதிமுக கேட்டு திறந்தே இருக்கு. ஆனா அங்க உங்களுக்கு ஒரு கொள்கை ரீதியாக இடிக்குது. விஜய் தலைமையில கூட்டணி, விஜய் தலைமுறைக்கு வந்துட்டு அதிமுக தயாரா இல்லை, யாருமே தயாரா இல்லை. விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணிக்கு வந்துட்டு தாவேகா மட்டும்தான் ரெடியா இருக்கு, வேற யாரும் இல்லை. நம்ம யதார்த்தத்தை அப்படியே பட்டவர்கள். அப்போ தேமுதிகவோ ஒரு சில கம்யூனிஸ்ட் கட்சிகள், கம்யூனிஸ்ட்ல ஒரு கட்சி கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா வெற்றி பெறுவதற்கான பாசிபிலிட்டியை நீங்க சொல்லுங்க. அதை அவங்க உணரணும், எவர் சொல்றது இல்ல, அவங்க உணரணும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டோ அல்லது தேமுதிகவோ, தேமுதிக ஒரு கூட்டணிக்கு போகுது அப்படின்னா ஒரு 5 சீட்டாவது ஜெயிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. ஒரு கூட்டணியில சேர்ந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு போக மாட்டாங்க. இப்போ அதிமுக கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. கடலூர், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சேலம், இப்படி வரிசையா கொடுத்தாங்க, பெரிய கான்ட்ரிபியூஷன். ஆனால் என்ன ஜெயிச்சாங்களா அவங்க? தேமுக பலனை கிடைச்சதா? மக்களவை இதை வந்துட்டு மாநிலங்களவை பதவி வந்துட்டு மறுத்துட்டாங்க. அப்போ அந்த கட்சி அதை ஒத்துக்காது. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தேமுதிகவுக்கு திமுக தான். திமுகவுக்கு என்ன, ஒரு 2% ஓட்டு தமாகவா இருந்தாலும் கூட 10 சீட்டு அவங்களுக்கு கொடுக்கும், 5 சீட்டு அவங்களுக்கு கொடுத்தாலும் கூட நம்ம 10 சீட்டு ஜெயிக்கலாம், இந்த இடங்கள்ல கூடுதலாக ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ஸ்டாலினை வந்துட்டு அவங்கள நோக்கி இருக்குது. அவங்களுக்கு என்னன்னா இவங்களோட போனோம்னா ஒரு வெற்றி பெறுவோம், 2வது ஒரு மாநிலங்களவை பதவி தருவாங்க. ஏன்னா திமுகவுக்கு நிறைய இருக்கு இடம், ஒரு பதவியை கொடுத்துட்டு போகலாம், அவங்களால ஒன்றும் முடியாது, ஒன்றும் இல்லை. அப்போ அந்த கணக்கு தான் அவங்களை நோக்கி தேமுதிகவை ஈர்க்குமே ஒழிய தேமுதிகவை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு தாவேகால எதுவும். தேமுதிக அப்படி போறாங்கன்னா அவங்க வெற்றி பெறணுங்கிறதுக்காக போவாங்க, விஜயோட கரிஸ்மாக்காக எல்லாம் போக மாட்டாங்க. காங்கிரஸ் என்ன ஆனாலும் வர மாட்டாங்க. விஜய் தேமுதிகவுக்கு விஜய் 40 சீட் கொடுத்தா கூட திமுக 4 சீட் கொடுத்தா வின்னபிள் சீட்டில் ஆக்சுவலாக அதில் வந்து உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் எங்களுக்கு 4 சீட் தான் முக்கியம். எப்படியாவது ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்களை உள்ள சட்டமன்றத்துக்கு அனுப்பணும் தேமுதிக முடிவு எடுத்தால் அவங்க வந்து திமுக பக்கம் போவாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நிறைய பேரங்கள் பின்னாடி, இந்த பேரங்களுக்காக தான் திமுக அண்ணா திமுக இது நடுவில் இவங்களுக்கான பேரங்களாக இதை பயன்படுத்தி, அதான் மக்கள் நல கூட்டணிங்கிறது அது ஒரு தனி கேம்ப் ஆக்சுவலாக. இதில் எத்தனை பேர் கடைசி வரைக்கும் வந்து சேருவாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அதை பயன்படுத்தி கொண்டு ஒரு பேரங்கள் நடக்கும். தேமுதிக பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது குறித்து நம்ம பேசுவோம். திரு ஐயனார் மறுபடியும் ஓபிஎஸ் அவர்களுடைய நிலைப்பாடு இதுல என்னவாக இருக்கும்? ஏன்னா அவர் தனி கட்சி தொடங்க போறதாக ஒரு தியரி இருக்கு. தாவேகாவும் ஓபிஎஸோட கூட்டணி செல்வர்கள் கூட்டணியில் அவரை இணைத்துக் கொள்ள சித்தமாக இருப்பாங்க. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தடவை இதே தொலைக்காட்சியில் கருத்து சொல்லும்போது சொன்னேன், அவர் வந்துட்டு விட்டது வந்துட்டு பாஜக செய்த மிகப்பெரிய தவறு, அநேகமாக அந்த தவறு அவங்க திருத்திக்குவாங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா தென் மாவட்டங்களில் வந்துட்டு பாஜக அஇஅதிமுக வந்துட்டு பலவீனப்பட்ட இடத்துல இவங்க தான் வந்துட்டு சோபிச்சிருக்காங்க. ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் கவனிக்கணும். நீங்கள் அங்கே ரெட்டை இலை வந்துட்டு வரலாறு காணாத தோல்வியையும் சந்திச்சிருக்கிறது, டெபாசிட் போட சேர்த்து. அப்போது
இவங்க நினைச்சாங்க இல்லையா, அதிமுக பலவீனப்பட்ட அந்த இடத்துல நம்ம கொடியேற்றிடலாம் அப்படின்னு பாஜக நினைச்சாங்க பார்த்தீங்களா? அது ஓபிஎஸ் இல்லாமல் டிடிவி இல்லாமல் முடியவே முடியாது. அதனால வந்துட்டு அமித்ஷாவோ மோடியோ இறங்கி வந்து பார்த்தா தான் உண்டு. அப்படி இல்லை அப்படின்னம்னா அதிகபட்சம் அவர் வந்துட்டு கட்டாயம் வந்துட்டு சீஃப் மினிஸ்டராக வந்துட்டு விஜய் எடுத்துக்கிட்டு ஒரு அரசியல் கூட்டணிக்கு வந்துட்டு ஓபிஎஸ் போக மாட்டார். ஏன்னா அவருக்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்குது பொலிட்டிக்கலாக, அந்த இடத்த அவர் விட்டு தர மாட்டார். ரெண்டாவது விட என்ன அப்படின்னம்னா தான் தான் இன்னும் அதிமுக அப்படின்ற அந்த இடத்துக்கான அந்த போராட்டத்தில் அவர் இருக்கிறாரு. அந்த இடத்த விட்டு அவர் வரல. ஸோ அவருக்கு என்ன அப்படின்னம்னா அதிமுகவினுடைய அந்த அதிருப்தியா இருக்கலாங்க இல்லையா, எடப்பாடி பழனிசாமியினுடைய போக்கில் இருக்கக்கூடிய அதிருப்தியில் இருக்கக்கூடிய அதிமுகவினர் ஓபிஎஸ்க்கு வாக்களிக்கிறதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, புரியுதுங்களா? அவங்க வாக்களிப்பாங்க. ஆனால் ஓபிஎஸ் எடுக்கக்கூடிய முடிவு அங்கதான் இருக்கு எல்லாமே. அவர் வந்துட்டு அதிமுகவினுடைய இன்ட்ரெஸ்ட்டை தாண்டி அவர் போனார் அப்படின்னம்னா அவர் எடுப்பாரு. ஓகே, அந்த ஒரு ஆபத்து இருக்கு. திரு துரைக்கண்ணா, ஓபிஎஸ் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கணிப்பு என்னவாக இருக்குது? அவரோட நெடுங்காலம் பயணம் செய்யக்கூடியவர் அப்படின்ற அடிப்படையில் கேட்கிறேன். ஓபிஎஸ் தாவேகா கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் தியரி, இல்ல போனார்னா அது அவருக்கு டிசாஸ்டரா தான் முடியும் அப்படின்னு. அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்பது ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஒன்றிணைந்த அதிமுகவை நாம் வந்து மீண்டும் கட்டமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒற்றை இலக்கு தான் அவருக்கு. அவர் என்டிஏ அணியில் தொடர்ந்து பயணிக்கிறார் அப்படிங்கிறத பாஜகவினுடைய நிர்வாகிகள் சொன்னாங்க. இவருமே அதை சொன்னார், வெளிப்படையாகவே அதை சொன்னார். ஆனாலும் அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். மீண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு அவர் கைகோர்த்து கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்தது அந்த கணத்திலிருந்தே திரு ஓபிஎஸ் அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருந்தது. இந்த மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் நியமித்ததற்கு பிறகு திரு நயினார் நாகேந்திரனும் திரு எடப்பாடி பழனிசாமியுமே இணைந்து இவரை திரு ஓபிஎஸ்ஐ புறக்கணித்தார்கள். அதனுடைய விளைவு தான் நமக்கு தெரியும். ஓபிஎஸ் இப்ப கூட்டணியில இருந்து வெளியில வந்து என்ன ஓபிஎஸ்க்கு அடுத்தது என்ன வாய்ப்பு என்ன? மீண்டும் பாஜகவோடு அவரை பாஜக வந்து அழைத்து பேசி ஒரு உடன்பாட்டுக்கு கொண்டு வருவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குல்ல, அது வந்து திரு அண்ணாமலை அவர்கள் திரு டிடிவி தினகரன் அவர்கள் கூட அந்த முயற்சியை எடுக்கிறாங்க. ஆனால் திரு ஓபிஎஸ் இன்னும் அதில் என்ன சொல்கிறாருன்னா 2017 என்ன சமாதானப்படுத்தி இந்த ஆட்சி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி தொடர்வதற்கு ஒரு இணக்கமான இணைப்பை ஏற்படுத்துறீங்களே, இப்போ அதே சிக்கல் இருக்கிறது. திரு எடப்பாடியோடு பேசி அதிமுகவை ஒன்றிணைங்கள், அதுதான் சொல்றேன், ஒன்றிணைந்த வலிமை மிக்க அதிமுக தான் தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் என்கிற யதார்த்தத்தை அதிமுகவில் இருக்கிற தொண்டர்கள் முதல் நிர்வாகிகள் வரையும் பாஜகவினரும் உணர்றாங்க. நான் என்ன கேட்குறேன், 2021 திரு அமித்ஷா சொன்னார்ல, அமமுகவுக்கு தென் மாவட்டங்கள்ல ஒரு 40 தொகுதியில செல்வாக்கு இருக்கு, ஒரு 15 உள்வாங்கிறேன். தாவேகாவோட ஓபிஎஸ் வருவதற்கான இல்ல சேருவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா விஜய் தரப்புல இருந்து அதுக்கான எல்லா கட்ட பேச்சுவார்த்தைகளும் எல்லா கட்சிகள்கிட்டையும் நடக்கிறதா தகவல் இருக்கு. திரு விஜய் அவர்கள் வந்து இந்த மாநாட்டில் அறிவித்த பொழுது அடுத்த 2026 என்பது டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு தான் சொன்னார். அப்போ அதிமுக பாஜக கூட்டணியை 3வது இடத்துக்கு, தேர்ட் ஃப்ரண்ட், 3வது அணிக்கு தள்ளிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அவரை சுற்றி இருக்கிற அந்த வியூக வகுப்பாளர்கள் கட்சியை வழிநடத்துவதற்கான இந்த விஷயத்தில் இருக்காங்கல்ல, இவங்க நிச்சயமாக எல்லாரோடையும் பேசுகிறாங்க. மரியாதைக்குரிய ராகுல் காந்தியிலிருந்து, கார்கேயிலிருந்து, வேணுகோபாலிலிருந்து, காங்கிரஸினுடைய மூத்த முன்னோடிகளில். என்ன காரணம்னா 1980 திமுகவில் 50-50 சீட் ஷேரிங் போட்டு கூட்டணி ஆட்சினோம், அப்போ இழந்துட்டோம். 2006 நம்ம 96 இடங்களே என்னமோ தான் திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தது. ஸோ அந்த வாய்ப்பையும் காங்கிரஸ் நழுவிருச்சு. இப்போ காங்கிரஸின் முன்னணியினரை வெளிப்படையாகவே பேசுகிறாங்க, காங்கிரஸுக்கு துணை முதலமைச்சர் வேணும், அமைச்சரவையில் பங்கு வேணும். ஏற்கனவே நாங்கள் பேசிட்டு இருக்காங்களே நிறைய, வெளிப்படையாகவே பொன் கிருஷ்ணமூர்த்தின்னு காங்கிரஸ் துணைத் தலைவர், இந்த காங்கிரசினுடைய பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலிருந்து பயணித்த திருச்சி வேலுசாமி 2 அமைச்சர் பதவி வேணும். ஏற்கனவே திமுக எங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கொடுத்திருக்கிறார்கள், அந்த 60க்கும் மேற்பட்ட இடங்கள் வேணுங்கிறாங்க. தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் டெல்லியில் போய் ஒரு வாரம் முகாம் போடுறார், அதிக இடங்கள் கூட்டணி என்பதை முடிவு செய்யுங்கள்னு. டெல்லி காங்கிரஸில் இருக்கிற பொதுச் செயலாளர்கள் 1-2 பேர் தமிழ்நாடு மட்டுமில்ல, கேரளா, புதுச்சேரி, இங்கே தாவேகாவோட நம்ம போனோம்னா ஒரு
மரியாதைக்குரிய இடங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. எனவே தமிழ்நாடு நீங்க இண்டி கூட்டணி ஓகே, காங்கிரஸ் பத்தி நம்ம பேசணும். ஓபிஎஸ் வாங்கல நீங்க, எனக்கு அவரோட நிலைப்பாடு என்னன்றது இல்ல, அதுதான் சொல்றேன். இங்கே புறக்கணிக்கப்பட்டால் இப்ப தாவேகா தரப்புல இருந்து ஒரு வலிமையான கூட்டணி, இப்ப காங்கிரஸ் தலைமையில் டிவிகே இடம்பெற்று டிவிகேனுடைய தலைவர் நடிகர் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தி மீண்டும் 80க்கு வருவோம், 50-50 சீட் ஷேரிங்னு டிவிகேவும் காங்கிரஸும் போட்டு இந்த காங்கிரஸுக்கு ஒதுக்கப்படுகிற இடங்கள்ல அவர்களால் ஈர்க்கப்படுகிற மற்ற தமிழகத்தில் இருக்கிற சிறிய சிறிய கட்சிகள் கொடுத்து ஒரு பரீட்சாத்தமாக ஒரு முடிவை நம்ம எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய நடிகர் விஜயனுடைய வியூக தலைமை. ஆனா விஜய் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் இல்ல. நான் திருப்பி வரேன், மறுபடியும் கமிங் பேக் டு ஸ்கொயர் ஒன். எனக்கு திரு ஓபிஎஸ் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, அவருக்கான வாய்ப்பு என்ன சார்? ஏன்னா இப்ப பாஜக கூட்டணில இருந்து வெளியில வந்துட்டாரு, பாஜக எதிர்நிலைப்பாடுல தான் தாவேக இருக்கு. அதே போல திமுக ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணும். இது வந்து ஓபிஎஸ்க்கு நல்லா சாதகமா தானே இருக்கு. விஜயோட அவருக்கு கூட்டணி போனா அது ஒர்க் அவுட் ஆகும் இல்ல. நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது நிச்சயம் மாறும்னு எதிர்பார்க்கிறேன். மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை இந்த நிலைப்பாட்டுக்கு ஒப்புக்கொள்ள வைப்பார்கள். எடப்பாடி பழனிசாமியும் ஒருபோதும் பாஜகவோடு ஒட்டுமில்ல உறவுமில்ல, எந்த தேர்தலிலும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு உறுதியான நிலைப்பாடு எடுத்தார்ல, அந்த உறுதியான நிலைப்பாட்டை தளர்த்தி வந்தது போல அதிமுக விலக்கப்பட்டவர் விலகி சென்றவர்களை சேர்க்க மாட்டேன் என்கிற அந்த உறுதியான நிலைப்பாட்டிலிருந்து மாறி கட்சி முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், வெற்றி முக்கியம் இல்லை உறவு இல்லைன்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி. இன்னும் வந்து ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமிக்காக வெயிட் பண்றாரா? பாரதிய ஜனதா கட்சி அதற்கான முன்முயற்சி. நான் கேட்கிறேன், இப்ப இரட்டை இலையில ஒரு சிக்கல் இருக்கு, தேர்தல் ஆணையத்தில் உயர்நீதிமன்றத்தில் சில பிரச்சனைகள் இருக்கிறது. எனவே ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்து ஒரு கட்டாயம், ஒரு அழுத்தம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்தால் ஒன்றுபடுவோம் என்கிற அந்த கான்செப்டில் தான் இருக்காங்க. ஒருவேளை அப்படி ஒன்றுபடாத நிலை வந்தால் இங்கு ஒரு வலிமையான கூட்டணி உருவாகிறது. தாவேகா, காங்கிரஸ், மற்ற நம்ம தேமுதிக போட்ட ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி கூட அவங்க பேசுகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். தாவேகா தரப்புல இருந்து பாமக தரப்பு கூட பேசுகிறாங்க அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு அணி கட்டமைக்கப்படுகிற பொழுது அவர்கள் விருப்பம் தாவேகாவுடைய விருப்பமாக இருக்கிறது. திரு ஓபிஎஸ் அவருடைய விருப்பம் இன்னும் நமக்கு வெளிப்படையா தெரியல, தெரிவிக்கிற போது என்னன்னு பார்த்து இது அவருடைய கிரெடிபிலிட்டியை क्वेश्चन பண்ணாதா? நிச்சயமாக 3 முறை முதலமைச்சரா இருந்தவர், ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல இந்த பக்கம் இப்படி வந்தா இப்படி வந்தா இப்படினா அப்ப அவர் ஒரு சுயநலமா ஒரு பாலிடிக்ஸ் பண்றாருன்னு சொல்ல மாட்டாங்களா? இல்ல, அரசியல்ல எப்போது வேண்டுமானாலும் எந்த நிலைப்பாட்டையும் எடுப்பார்கள், யாரோடும் யாரும் கைகோர்ப்பார்கள். வெற்றி முக்கியம், கட்சியின் நலன் முக்கியம் அப்படிங்கிறது. தன்னை நம்பி வந்தவர்களுடைய விருப்பம் என்னங்கிறத பார்ப்பார். இப்போ பாஜகவிலிருந்து வெளியேற வேண்டாம்னு அவர் கூட யோசிச்சார். ஆனால் கட்சியினுடைய முதன்மை ஆலோசகர் பண்டுட்டி ராமச்சந்திரன் தொடங்கி திரு ஓபிஎஸ் பின்னால் அணிவகுக்கிற கடைசி தொண்டன் வரைக்கும் மரியாதை இழந்து அங்கே நம்ம இருக்க வேண்டாம், நமக்கு சுயமரியாதையும் தன்மானமும் முக்கியம், தொடர்ந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஓபிஎஸ் இப்ப இபிஎஸ் கூப்பிட்டா திருப்பி போயிருவாரு. இது இல்ல, கட்சி முக்கியம், அதிமுக முக்கியம், அதிமுக முக்கியம். வெளியில வரணும். ஆமா, பாஜக கூட்டணில இருந்து வெளியில வரணும். பாஜக கூட்டணி தான் இந்த ஒற்றுமையை ஏற்படுத்துங்கிறேன் நான். பாஜக அதிமுக கூட்டணி வெற்றிக்கே வந்துட்டு அதிமுக இறைவு அவசியம். வலிமையான அதிமுக வேணும்ல, அதை அவங்க உணர்வார்கள் அப்படிங்கறத என்னோட பார்வை. சரி, திரு பிரியன், நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க தாவேகாவுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன? எந்தெந்த கட்சிகள் கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கு? நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கு. காங்கிரஸ், தேமுதிக, ஒருவேளை இங்க எதுவும் அல்காரிதம் ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஓபிஎஸ் அப்படின்லாம் நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ். நீங்க 3 விருந்தினர்கள் பேசி எதுவும் கேட்டிருப்பீங்க, உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, அதாவது காங்கிரஸ் முக்கியத்துவப்படுத்தி அவரை எப்படியாவது விஜய் சைடுல தள்ளி விடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டு வரதை நான் பாக்குறேன். நான் 2009 ராகுல் காந்தியை விஜய் போய் சந்திச்ச போது விஜய் காங்கிரஸ்ன்னு ஒரு கட்டுரை எழுதிதான் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆக்சுவலா அந்த சமயத்துல அவர் காங்கிரஸ் சேரதா இருந்தார். ஆக்சுவலா சேரல அவர் கடைசியில். அவரு எக்ஸாக்டா அது ஆகஸ்ட் எண்டுல 2009 அவர் சந்திச்சார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு, 2011 தேர்தலுக்கு முன்னாடி தனி கட்சி ஆரம்பிப்பாருன்னு ஒரு ரூமர் கிளப்பி விட்டாங்க. அதுவும் ஆரம்பிக்கல. ஆனா இன்னொரு கன்வீனியன்டா நம்ம மறந்துடுறோம், 2014 தேர்தலுக்கு முன்னாடி மோடியை சந்திச்சார். மோடியை கோயம்புத்தூர்ல சந்திச்சார் விஜய். அதை நம்ம கன்வீனியன்டா மறந்துடுறோம். ஸோ மோடியை அரசியல்ல என்ன வேணா நடக்கலாம், எது வேணா நடக்கலாம் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ விஜயே ஒரு கிளாரிட்டி இல்லாதான் இருக்காரு. முதல்ல ராகுல் காந்தியை சந்திச்சார், அப்புறம் மோடியை சந்திச்சார். இப்ப இருக்கிற நிலையில ராகுல் காந்தி விஜயோட எல்லாம் விஜய் ராகுல் காந்தியோட ஒரு கூட்டணி அமைக்கிறது அல்லது காங்கிரஸோட ஒரு கூட்டணி அமைக்கிறதுங்கிற விஷயங்கள்
கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் அடிப்படையான விஷயம் என்னவென்றால் காங்கிரஸை பொறுத்த மட்டும் அவங்க வந்து தேர்தல் திமுகவோட 3-4 தேர்தல்களாக வந்து அவங்க தொடர்ந்து கூட்டணியில் இருக்காங்க, ஒரு வெற்றியை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க. இப்போ அவர்கள் வந்து திமுகவோட கொள்கை அளவுல ஒன்றுபட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட பீகார்ல வந்து எஸ்ஐஆருக்கு வந்து யாத்திரை போறாரு ராகுல், அதுல போய் கலந்துக்கிறார். ஆனா எஸ்ஐஆரை பத்தி என்ன சொல்றாரு விஜய்? அதை பத்தி ஒரு 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 கடுமையான தீர்மானம் எதுவுமே கிடையாது. அதாவது ஒழுங்கா நடக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரே தவிர பீகார்ல நடக்கிற எஸ்ஐஆரை பத்தி ஒரு கடுமையான தீர்மானம் கூட கிடையாது. ராகுல் வந்து விஜய் வந்து ராகுலோடைய போய் சேர்ந்துருவாரு, காங்கிரஸோட கூட்டணி அமைப்பார் அப்படின்றது வந்து தமிழ்நாடு காங்கிரஸ்ல இருக்கிற சிலர் வந்து விஜயை பயன்படுத்திக் கொண்டு திமுகவில் அதிகமான எண்ணிக்கையில் சீட்டு வாங்குவதற்கான ஒரு விஷயமா இதை கலைப்பூர்றாங்கன்னு நான் பாக்குறேன். ஒரு பேர வலிமைக்காக இது சொல்லப்படக்கூடியது அப்படின்றீங்க. இப்போ திருச்சி வேலுச்சாமி அமைச்சர் பதவி கேட்கிறாரு அப்படின்னு சொல்றது. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க குறுக்கிடாதீங்க, நான் பேசுறேன். சரி சரி, நான் அரங்கத்துல இருந்தா உங்களுக்கு பதில் சொல்றேன். புரியுது. அதாவது வேற வலிமைக்காக சிலர் அதை கிளப்பி விடுறாங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்து பிரிக்க முடியாது, பிரியவும் பிரியாது. இப்ப எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா காங்கிரஸ் ஹைக்கமாண்ட் அந்த அளவுக்கு இருக்கு, நிச்சயமாக சேராதுங்க. விஜய் கூட சேராது. விஜய் வந்து அவருடைய அன்டெஸ்டடா இருக்கிற அவருடைய செல்வாக்கு என்னன்னு தெரியாது. ஆனா விஜய் ஒரு பாப்புலரான நடிகராக இருக்கார். அவருக்கு பிரம்மாண்டமான கூட்டம் மதுரையில கூடிட்டு விக்கிரவாண்டியில கூடிட்டு எல்லாமே கரெக்ட். ஆனால் காங்கிரஸ் கட்சி வருகின்ற தேர்தலில் கண்டிப்பாக வந்து விஜயோட எந்த விதமான கூட்டணியும் அமைக்காது, அதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் காங்கிரஸில் இருக்கிற சில பேர் வந்து இந்த விஷயத்தை வந்து கலப்பி விடுறாங்க. காரணம் என்னன்னா திமுகவிடம் அதிகமான சீட்டுகள் வாங்குவதற்கான ஒரு ஒரு ட்ரம்ப் கார்டை அதை பயன்படுத்துறாங்கன்றதான் என்னுடைய கருத்து. கமிங் பேக் டு ஓபிஎஸ்க்கு பாத்தீங்கன்னா, ஓபிஎஸ்க்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நிச்சயமாக ஓபிஎஸ் உடைய இந்த எலெக்ஷன்ஸ்ல ஓபிஎஸ் ஓட குறி என்னங்க? ஆக்சுவலா அவர் வந்து யூபிஎஸ் வந்து கண்டிப்பா அதிமுகவில் அவர் சேர்க்கவே போறது இல்லைங்க. பிஜேபியை நம்பி இனிமேலும் ஓபிஎஸ் தன்னுடைய வாழ்க்கையை வீணடிக்க கூடாது. பாஜகவை நம்பி இனிமேலும் ஓபிஎஸ் தனது அரசியல் வாழ்க்கையை வீணடிக்க கூடாது என்பதுதான் அவர் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அதை விட்டுட்டு வந்து தொடர்ந்து பாஜக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், பாஜக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், பாஜக நம்பிதான் மோசம் போய் உட்கார்ந்து இருக்கீங்களா? திருப்பி பாஜக நம்பி என்ன பண்ண போறீங்க? சோ ஓபிஎஸ் உடைய முக்கியமான குறி இந்த வாட்டி என்னன்னா இபிஎஸ்ஐ வீழ்த்த வேண்டும். அப்ப இபிஎஸ்ஐ வீழ்த்தது யாரு? இபிஎஸ்ஐ வலிமையாக வீழ்த்தக்கூடிய அளவில் இருப்பது யாரு? திமுக. அப்ப திமுக கூட்டு சேர்ந்தா பிரச்சனை வரும். ஓபிஎஸ்ல இருக்கிறவங்க நம்ம எப்படி திமுக சேரலாம், நமக்கு திமுக தீய சக்தியாச்சே, திமுக நமக்கு எதிரியாச்சே, அதோட சேர முடியுமானா அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. சேருவதற்கு மாதிரியான ஒரு தோற்றம் தெரிஞ்சா கூட வாய்ப்பு குறைவு. ஆனால் ஓபிஎஸ் இந்த எலெக்ஷன் நோக்கமே இபிஎஸ் எப்படியாவது தோக்கடிக்கணும், அதிமுகவை வீழ்த்த வேண்டும். ஆனா ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு இபிஎஸ் ஒத்துக்க மாட்டேன்றாரு, இவர்களையும் அவர் சேர்க்க மாட்டேன்றாரு. பாஜகவும் இவர்களை சேர்க்க போறது இல்ல. ஏன்னா பாஜக இபிஎஸ் தான் நம்பும். ஏன்னா அவர் தான் ஆர்கனைசேஷன், அவர் தான் வச்சிருக்காரு. அதனால இபிஎஸ் பாஜகவை நம்பியிருந்தா அது இலவு காத்த கிளியா மாறிடுவது ஆக்சுவலா. அதனால ஓபிஎஸ் வந்து ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு அவர் ஓபிஎஸ். I'll stop you right there. நான் அங்க உங்களை நிறுத்துறேன். நான் மறுபடியும் உங்ககிட்ட வரேன். திரு துரைக்கரன், அதற்கான பதில். ஓபிஎஸ் இன்னும் நம்பிக்கிட்டு இருந்தா பாஜக சேர்த்து வைப்பாங்க இந்த மாதிரி ஒன்றுபட்ட அதிமுகவுக்காக அப்படின்லாம் யோசிச்சா அவரு அரசியல் வாழ்க்கை வீணா போயிடும் அப்படின்றாரு. இலவு காத்த கிளி இலவு காத்த கிளி அண்ணன் சொல்றாரு. அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழ்நாட்டில் இன்று அதிமுகவை வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் 2026 தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழக அணியை வீழ்த்த வேண்டுமென்றால் இந்த ஒன்றிணைப்பு ஒற்றுமை அவசியம். இதை பாஜகவும் எடப்பாடி பழனிசாமியும் உணராமல் இதே பிடிவாத நிலையில் இருந்தால், மரியாதைக்குரிய சகோதரர் பிரியன் சொன்ன மாதிரி, எடப்பாடியை வீழ்த்துவதற்கான எல்லா வேலைகளையும் தென் மாவட்டங்களில் 16 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 96 சட்டமன்ற தொகுதிகளில் கணிசமான வாக்குகள் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களுக்கும் திருமதி சசிகலா தினகரனுக்கு இருக்கு. அது வந்து எதிரான நிலைப்பாட்டை எடுப்பார்களே ஆனால் நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணி 2024 விட மோசமான தோல்வியை சந்திக்கும். பிரியன், அப்போ ஓபிஎஸ்க்கு விஜய் தாவேக்கா ஒரு ஃபார்மிடபிளான ஒரு ஆலியா அப்படி இருக்க மாட்டாங்களா? அப்படி யோசிக்க மாட்டாரா ஓபிஎஸ்? அங்க ஒரு சின்ன விஷயம் இருக்கு திலகவதி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தாவேக்காவனால அதிமுக நிக்கிற தொகுதிகளில் அதை வீழ்த்த முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. அதோட செல்வாக்கு நமக்கு இன்னும் கணிக்க முடியாத இருக்கு. அதுக்கு வாக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தாவேக்காவுக்கு வாக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை விஜய் எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போறாரு, எப்படி அதை வந்து தகவமைத்துக் கொள்ள போறாருன்றது நமக்கு தெரியாது. அவருக்கு வந்து திமுகவுக்கு போற பாஜக எதிர்ப்பு வாக்குகளை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அதே மாதிரி திமுக பாஜக எதிர்ப்பு வாக்குகளை வாங்குவாரு. அதே மாதிரி திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு போற சீமானுக்கு போற திமுக எதிர்ப்பு வாக்குகளை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவருடைய ரசிகர்கள் வாக்குகளை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீமானுக்கு இத்தனை நாள் போட்டிருந்த இளைஞர்களோட வாக்கு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லுகிற நடுநிலையாளர்கள் போன்ற வாக்குகளை வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவர் 360 அவர் வாக்கு வருவதற்கான வாய்ப்புகளை வச்சிருக்காரு. ஆனால் அவருடைய அரசியல் செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன, இனிமேல் அவர் எப்படி தன்னை வடிவமைத்துக் கொள்ள போகிறார், எப்படி அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா எந்த கட்சிகளுக்கும் அவர் மீது இப்ப நம்பிக்கை இல்லை. அதனால யாருமே போய் அங்க போய் சேர மாட்டேன்றாங்க. ஒருவேளை தேர்தல் நெருக்கத்துல வந்து யாராவது எந்த கட்சிகளாவது சின்ன கட்சிகளாவது அவர் கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழல்ல எந்த கட்சியும் அவர் கூட போறதுக்கான ஒரு ஆவலை தெரிவிக்காத. ஓபிஎஸ் என்ன நினைப்பாருன்னு நான் கேக்குறேன் திரு பிரியன். தாவைக்க பொறுத்த வரைக்கும் இப்ப அவருக்கான ஆப்ஷன் என்ன இருக்கு? தனி கட்சி அப்படின்றாங்க. நீங்க சொல்றீங்க இபிஎஸ் பாஜகவோட இனிமேல் போனாருன்னா அவர் அரசியல் எதிர்காலமே வீணா போயிடும். அப்ப என்ன ஆப்ஷன் இருக்கு? உண்மையிலேயே ஓபிஎஸ் பொறுத்த மட்டும் அவருக்கு வந்து திமுகவை வீழ்த்துவது அவருடைய முதல் கணக்கு கிடையாதுங்க. அவருடைய முதல் கணக்கு என்பது ஒற்றுமையை விரும்பாத சுயநலமாக செயல்படுகின்ற இபிஎஸ்ஐ வீழ்த்துவது. அதுதான் முக்கியமா இருக்கும். அப்பதான் கட்சி அவர் கையில வரும். அவர் அதிமுக அரசியல் நீடிக்கணும்னு அந்த கட்சி அவர்கிட்ட வரணும். இபிஎஸ்ஐ வீழ்த்தி ஆகணும். தாவைக்கோட போனா இபிஎஸ் வீழ்த்தணும்ன்ற அவரோட நோக்கம் நிறைவேறும் தானே? அப்படி ஆகாதா? நிறைவேறுமாறு சந்தேகம். ஏன்னா தாவைக்கானால வந்து அதிமுக தோற்கடிக்க முடியுமா என்பது சந்தேகம். அப்போ அதிமுகவை நேருக்கு நேர் பல தொகுதிகளில் சந்திக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு திமுகவுக்கு தான் இருக்கு. அப்ப திமுகவோட அவர் தேர்வாரா அப்படின்னா அங்கதான் வந்து வெயிட் பண்ணி பாக்கணுங்க. ஏன்னா இது முக்கியமான இடம் இது ஆக்சுவலா. ஏன்னா இவர் திமுகவோட ஒரு கூட்டணிக்கு போறதுன்றது அவருடைய அரசியல் வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பு முனையா இருக்கும். அது ஆக்சுவலா எப்படி எடுக்க போறார்? ஏன்னா திமுகவை வந்து ஆட்சியை அகற்றுவது என்பது ஓபிஎஸ் முக்கிய குறிக்கோளாக இருக்க முடியாது. இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் இபிஎஸ்ஐ அவரை வந்து வீழ்த்துவது என்பதுதான் முக்கிய குறிக்கோளாக இருக்க முடியும். அதற்கான வாய்ப்பு வந்து திமுகவோடு இணைந்தால் நடக்கும். ஆனால் அந்த இடத்துல இணையிற விஷயத்தை அவர் கையாளுவாரா என்பது இன்னும் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா பாக்குறேன். ஆனால் பாஜகவை நம்பி அவர் தன்னை இபிஎஸோட தங்களை இணைத்து வைத்து விடுவார் என்று ஓபிஎஸ் இன்னும் நினைத்துக் கொண்டிருப்பாரே. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா வந்து இபிஎஸ் அந்த திருப்பி வரேன் திரு ராம்கி. காங்கிரஸ் இந்த மாதிரி திமுக கூட்டணியில இருந்து விலகி போவதற்கான வாய்ப்பு இல்ல. இது அவங்களா உள்ள கிளப்புற ஒரு விஷயம். திரு துரைக்கரன் அவர்கள் சொன்ன மாதிரி திருச்சி வேலுசாமி போன்றவர்கள், அதே போல காங்கிரஸ் இன்னும் ஒரு சில முக்கியஸ்தர்கள்லாம் 2 அமைச்சர் பதவி கேட்கறாங்க, துணை முதலமைச்சர் பதவி கேட்கறாங்க. இது எல்லாமே பேர வலிமையை கூட்டுவதற்கு, அது திமுகவோட அவங்க நெகோசியேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா விஜயை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றது. காங்கிரஸ் மட்டும் இல்ல, தேமுதிக எல்லா கட்சிகளுமே இந்த ட்ரம்ப் கார்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதற்கு தான் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு விஜய். என்னுடைய தலைமையில் ஒரு கூட்டணி, ஒரு மக்கள் நல கூட்டணி 2.0 சொல்றது, இப்படி ஒரு இடம் இருக்கு, இதை வைத்து நீங்க வந்து என்ன வேணாலும் பேரம் பேசுங்கன்னு ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக் கொள்வார்கள். அது நடக்க தான் போகுது. எல்லா கட்சிகளும், காங்கிரஸ் மட்டும் எல்லா கட்சியும் செய்ய தான் போகிறது. அடுத்த கட்டமா இந்த பேரங்களை தாண்டி சரி இவங்க காங்கிரஸ் கேட்கிற அவங்க எதிர்பார்க்கிற எல்லா இடங்களையும் திமுக கொடுத்த பிறகு கூட ஒரு மனநிறைவு அடையாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி காங்கிரஸ் போவாங்கிறா அப்படிங்கிறது நம்ம ஒரு அந்த ஸ்பெகுலேஷன் தான் நம்ம பேசுறோம். ஒருவேளை ஏதோ ஒரு கேட்குறாங்க, எவ்வளவு கேட்க முடியும்? காங்கிரஸ் எல்லாம் 24 தொகுதியில் கேட்கலாம். போன தடவை அப்படிதான் அந்த 24-25 தொகுதிகளும் கேட்கலாம். ஸோ இப்போ 30 தொகுதியில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம் திமுக. அதை தாண்டி அதோட வந்து திருப்திப்படுத்திட்டு இருப்பாங்க. இல்லை அதை தாண்டி எங்களுக்கு வேறு வேணும், இப்போ துணை முதல்வர் பதவி வேணும் எங்களுக்கு. ஏன்னா 2006 நாங்கள் வந்து அதை மிஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வர ஆட்சி எப்படியும் கூட்டணி ஆட்சியாக தான் இருக்கணும். அது ஆல்மோஸ்ட் எல்லாம் கன்ஃபார்மாக எல்லாரும் சொல்லிட்டு விஷயம் தான். யார் வந்தாலும் கூட்டணி ஆட்சி வர்றதுக்கான அனைத்து வாய்ப்புகள் இருக்கும்போது அந்த இடத்துல நாம ஏன் இருக்கக்கூடாது? அப்படி இருந்தனா ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சியில் பங்கேற்று யாராவது காங்கிரஸ் சார்பில் துணை முதல்வர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு 2029 பெரிய அளவு கை கொடுக்கும். பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து தேசிய அளவில் பெரிய அளவுக்கு அந்த கால்குலேஷனோட இருந்து இல்லை நம்ம ஏதாவது நம்மளுடைய இதுதான் இறுதி வாய்ப்பு, நம்மளுடைய இதை பலத்தை காமிக்கலாம் அப்படின்னு நினைச்சு செய்தால் ஒருவேளை அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம். தாவேகோட பேச்சுவார்த்தை, நீங்க ட்ரம்ப் கார்டு தான் இல்லை, அதுல நம்ம சந்தேகமே கிடையாது. அதுக்கெல்லாம் திமுக ஈல்டாயிருமா என்ன? இல்ல திமுக நீங்க இது ஒருவேளை இன்னொரு காரணம் பாருங்க, திமுகவை எதிர்பார்க்கலாம். நீங்க ஒருவேளை காங்கிரஸ் விஜய் பக்கம் இருந்துச்சுங்களா, நீங்க வந்து விஜயை எதிர்கொள்வது அவங்களுக்கு ரொம்ப எளிதா இருக்கும். ஏன்னா இப்ப 2 ஆப்ஷன் வந்துச்சு உங்களுக்கு. பாஜகவை எதிர்ப்பதற்கு 2 கட்சிகள், ஒன்னு திமுக, தவேகா. சோ அதே நேரத்தில் வந்து நீங்க வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் சூழலே மாறி ஒரு அமைதியான சூழல் வந்துருப்ப நீங்க இருதுருவமா நின்றுட்டு இருக்குல்ல. இப்ப வந்து நீங்க விஜயோட இந்த கூட்டணி வந்து பெரியா தெரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. 3வது இடமா ஒரு வலுமையான. நான் என்ன கேக்குறேன் ராம்கி, அப்படி நெகோசியேஷன்லாம் வைக்கிறாங்கன்னா சரி போய்க்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு டோன் எடுக்க மாட்டாங்களா திமுகல? ஏன்னா போக மாட்டாங்கன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும்ல. இது வெற்றி கூட்டணி. ஸ்டாலின் கொடுக்க போற சீட் இல்ல பதவி அப்படின்ற
அந்த ஒரு சொல்லாடலும் இருக்கு. நான் திரு அயனாதன் சீட்டு மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது இப்ப இந்த 10 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா சிறுபான்மை வாக்குகள் காங்கிரஸ் தான் இருக்குங்கிற ஒரு மாதிரி தோற்றம் இருந்தது. இன்னைக்கு அப்படி காங்கிரஸ் போய் தாவேகா இங்க போய் சேர்ந்துருச்சுங்களா, ஒட்டுமொத்தமா சிறுபான்மை வாக்கு இந்த பக்கம் போகுது, திமுக விட்டு விலகி செல்லுங்கிற இருக்கு. அதனால திமுக பதட்டம் ஒரு விட்டு கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க, நான் ஒரு பிரேக் போக வேண்டிய டைம். அப்படி திமுக விட்டுருவாங்களா? அந்த நெகோசியேஷனுக்கு அவங்க ஈல்ட் ஆயிருவாங்களான்னு கேக்குறேன். காங்கிரஸ் வந்துட்டு திமுக பிரஷர் கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய கட்சி கிடையாது. ஹோல்ட் இல்ல. ரைட், நம்ம பேசலாம், நம்ம அது குறித்து பேசலாம். இதெல்லாம் வேற வலிமையை கூட்டுவதற்கான விஜய் ஒரு ட்ரம்ப் கார்டா பயன்படுத்திக்கிறாங்களா, இல்ல உண்மையாகவே கூட்டணிக்கு சென்று அது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கூட்டணியா? அவரே ட்ரம்ப் கார்டா இல்ல, சரி, ஒரு ஸ்ட்ராங்கான பயன்படுத்த முடியும் கூட்டணியா ஃபார்ம் ஆகி எலெக்ஷனை சந்திக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதா கட்சிகளுக்கு அப்படின்றத பத்தி நம்ம பேசலாம். திரு அய்யநாதன், 1967 திமுக கிட்ட ஆட்சி பொறுப்பை இழந்த பிறகு காங்கிரஸ் 50 ஆண்டு காலத்துக்கு மேல ஆட்சி பொறுப்புக்கே வரல. அதிமுகவாகட்டும் திமுகவாகட்டும் இந்த இரண்டு கட்சிகளும் கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு பதத்தை இங்க பயன்படுத்துறத அனுமதிக்கிறதே இல்லை. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற விஜயனுடைய முழக்கம் சற்று கூட காங்கிரஸ் அசைச்சு பாத்துறதா? இல்ல, அதுல திருமாவளவன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். இதை சொல்றதுக்கான வலிமை உங்ககிட்ட இருக்கா? இப்போ அதிமுக திமுக இதை கருத்து சொல்றாங்கன்னா அவங்க கிட்ட அந்த வலிமை இருக்கு. அந்த வலிமை இருக்கிறதுனால அவங்களுடைய கருத்தை ஏற்கிறாங்க இல்ல புறக்கணிக்கிறாங்க, அது வேற. இப்போ கூட இவர் சொல்றாரு, நேற்று அமித்ஷா பேசினாரு, இன்னைக்கு எடப்பாடி என்ன சொன்னாரு, நாங்கள் பெரும்பான்மையை பெறுவோம் அப்படின்றாரு. அப்ப அமித்ஷா சொன்னதை தாண்டி ஒரு ஆள் எங்க சொல்ல முடியுது? கட்சி பலம், ஓட் பேங்க். ஓட்டு பேங்க் இல்லைங்க, செல்வாக்கு. கட்சியினுடைய செல்வாக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு பேங்க் இல்லைங்க, செல்வாக்கு. இல்ல, திமுகவுக்கும் காங்கிரஸ் தேவைப்படுகிறது, காங்கிரஸ்க்கு திமுக தேவைப்படுகிறதுதான் நம்ம பார்க்கக்கூடியது. எல்லாத்துக்கும் சோறு வேற, ஊருக்கா இருக்கலாம், பொரியல் இருக்கலாம், கூட்டு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். சோறு முக்கியம், குழம்பு முக்கியம். திரு ராம்கி சொன்ன மாதிரி மைனாரிட்டி ஓட்டர்ஸ் ஒருவேளை காங்கிரஸ் போயிட்டா மைனாரிட்டிஸ் ஓட்டர்ஸ் போயிருவாங்க. எழுதி வச்சுங்க. நான் விஜய்க்கு வந்துட்டு ஒரு அட்வைஸாவே நான் சொல்றேன், மைனாரிட்டி ஓட்டுகளை உங்களால் வென்றெடுக்கவே முடியாது. ஒன்னே ஒண்ணுதான், அந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெண்கள் இருக்காங்க இல்லையா, இப்ப படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா, ஒரு அட்ராக்ஷனா இருக்கும் இல்லையா சினிமா, அவங்க மட்டும் உங்களுக்கு ஓட்டு அந்த குடும்பத்துல இருந்து வராது. ஏன்னா அந்த குடும்பத்தை தொடர அளவுக்கு உங்களுடைய அரசியல் போகவே இல்லை. நீங்க முதல் மாநாட்டில் இருந்த அந்த பர்பசிவ்னஸ் இந்த மாநாட்டில் இல்லை. அப்படி நீங்க அது கொடுக்காம நீங்க எல்லா கணக்குமே நீங்க வந்துட்டு ஆன் பேப்பர் தான் நீங்க போடுறீங்க. நீங்க களத்தில் நின்றுட்டு பேச வேண்டிய விஷயம், ஆடு வாங்கணும்னா சந்தைக்கு போகணும். இங்க இருந்துட்டு நீங்க காசு கொடுத்தீங்க அப்படின்னா 4000 ஆட்டுக்கு நீங்க 8000 ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படிதான் இது அரசியல் அப்படின்றது. ரொம்ப நுணுக்கமா நீங்க போகணும். நீங்க இப்போ கூட நண்பர்கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன், எம்ஜிஆர் உழைச்ச உழைப்பு எப்படிப்பட்டது தெரியுங்களா? ஆட்சியில் விட்டு தூக்கி வெளியில் எறிஞ்சிட்டோடனே அவர் வந்துட்டு மாநாடா போட்டாரு, ஸ்டூல்ல ஏறி நின்று பேசியிருக்கிறாரு. துரைகரன் கேளுங்க, அப்படியான ஒண்ணு பண்ணியிருந்தாரா நீங்க விஜய் நீங்க சொல்ற மாதிரி பொருட்படுத்தி பேசலாம். இப்ப அந்த மாதிரி ஒண்ணு கிரவுண்ட் லெவல்ல இல்ல. திரு பிரியன் குறுக்கிட விரும்பினாரு, சொல்லுங்க பிரியன். அதாவது எம்ஜிஆரோடையோ அல்லது அண்ணாவோடையோ அந்த அவங்க பேனரை வச்சு அவரு அந்த ஓட்டு கேட்கறதுன்றது அந்த கட்சிகள் அந்த அதிமுகவோ திமுகவோ போன்ற கட்சிகள் அதை அனுமதிக்கிறாங்க. அதை ஒன்றும் விமர்சனம் பண்றதில்லை. ஆனால் எம்ஜிஆரை போட்டு நீங்க ஓட்டு கேட்டீங்கன்னா அது விஜயகாந்துக்கு பலன் கொடுத்துருக்கு. ஆக்சுவலா 2006 தேர்தலில் எம்ஜிஆர் வாங்கின விஜயகாந்த் வாங்கின ஓட்டை விட 2009 தேர்தலில் விஜயகாந்த் வாங்கின ஓட்டு அதிகம். ஏன்னா எக்ஸாக்டா 2008ஆம் வருஷம் என்ன நடந்ததுன்னா, ஜெயலலிதா எம்ஜிஆர் பிறந்த நாளைக்கு ராமவரம் தோட்டத்துக்கு போனாங்க. ராமவரம் தோட்டத்துக்கு போனவங்க ஒரு கேள்வியை கேட்டோம். நாங்க என்ன கேட்டோம்னா, இந்த மாதிரி கருப்பு எம்ஜிஆர் சொல்றாரு, விஜயகாந்த் சொல்லிட்டு இருக்காருன்னு கேட்டதுக்கு, சிலருக்கு தலையில் பித்தம் தலைக்கறி விட்டது, இப்படிலாம் உரையிட்டு இருக்காங்க சில பேர் அப்படின்னு ஜெயலலிதா அப்படி ஒரு கோபமா ரியாக்ட் பண்ணாங்க. பயங்கரமா கோபமா ரியாக்ட் பண்ணாங்க. சிலருக்கு பித்தம் தலைக்கறி விட்டது, ரத்த பித்தம் உறவுகிறார்கள் என்னோட பேசினாங்க. அப்புறம் விஜயகாந்த் நான் கேட்டேன், என்ன சார் இப்படி சொல்றாங்க அந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. விஜயகாந்த் நானே கேட்டேன் பர்சனலா. விஜயகாந்த் என்ன சொன்னாரு, சார் எம்ஜிஆர் என்னோட மானசீக குரு சார், அவர் பேரை யார் வேணா பயன்படுத்தலாம் சார். என் பேரை கூட நான் பின்னாடி நான் இறந்து போன பிறகு யாராவது என் பேரை பயன்படுத்தலாம் சார் அப்படின்னு அவர் சொன்னார். இது நான் இப்ப சொல்றேன், இன்னைக்கு நான் சொல்றேன், இது எங்கிட்ட சொன்ன வார்த்தை விஜயகாந்த். என்னுடைய பேரை பயன்படுத்திக்கலாம், பின்னாடி பயன்படுத்திக்கலாம் சொன்னார். இப்போ விஜய் பயன்படுத்துறதை பத்தி நிச்சயமாக பிரேமலதா ஆட்சேபனை பண்ண மாட்டாங்க ஆக்சுவலா. ஆனால் அது பலன் கொடுக்குமானா, விஜயகாந்த் பேரை பயன்படுத்துறதுனால பலன் கொடுக்குமானா, தேமுதிக இந்த ஒரு கட்சி இப்போ இருக்கு, அந்த விஜயகாந்துடைய செல்வாக்குன்றது அவங்களுக்கு தான் போகுமே தவிர
விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதே மாதிரி எம்ஜிஆர் என்ற தோல்வியை கட்சி அதிமுக இருக்கு. அதிமுக தொண்டர்கள் எல்லாம் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னா ஒரு சில பேர் ஓட்டு போடுவாங்க. பாஜக கூட்டணி பிடிக்காதவங்க எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. அதுக்கு ஒட்டுமொத்தமா வந்து அதிமுக தொண்டர்கள் வந்துட மாட்டாங்க. அதே மாதிரி அண்ணா தொகுதி திமுக இருக்கிறவங்க எல்லாம் வந்து அண்ணா பேரை பயன்படுத்துறாங்க வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னா கண்டிப்பா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஒரே ஒரு விஷயம் அதனால விஜய் வந்து ஒரு விஷயத்தை விட்டுறணும். அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது வந்து என்னன்னா சின்ன சின்ன கட்சிகளை தூண்டில் போடுறதுக்காக அதிகாரத்தில் பங்கு போன்ற விஷயத்த சொல்றாரு. கூட்டணிக்கு நான் தான் தலைவர் சொல்றாரு. அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்லிட்டு போறாரு. அது சொல்லலாம். இந்த தேர்தல் நெருக்கத்துல வந்து 2 கூட்டணிகள்ல வந்து சரியான இடம் கிடைக்காத சில சின்ன கட்சிகள் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பெரிய கட்சிகள் எதுவும் போறதுக்கான வாய்ப்புகள் என்னால இப்போ யூகிக்க முடியல. 67-77 ஒப்பிட்டு தயவு செய்து விஜய் விட்டு விட வேண்டும். அந்த சூழ்நிலையே வேற, இப்ப இருக்கிற சூழ்நிலையே வேற. விஜய் பார்த்துட்டு இருந்தாருன்னா அவருக்கு இது மெசேஜ். எஸ் உங்க கருத்து பதிவு பண்ணிட்டீங்க. நான் வரேன். தன்னுடைய செல்வாக்கை வந்து கட்சியை கொண்டு போக வேண்டுமே தவிர அண்ணாவையும் எம்ஜிஆர் நம்பி விஜயகாந்தை நம்பி விஜய் வந்து கட்சியை கொண்டு போக கூடாது. விஜய்க்கு செல்வாக்கு அவங்க பொதுவான தலைவர்கள் அவங்களுடைய பேரை அவங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் கொள்கையா எடுத்துக்கிறேன்றதுல என்ன இருக்கு? நான் பிரியன் கருத்தை ஒட்டியே சொல்றேன்ப்பா. பிரியன் கருத்தை ஒட்டியே நான் சொல்றேன். சரி. 1967 ஏற்பட்ட ஆட்சி மாற்றம், 1977 ஏற்பட்ட ஆட்சி மாற்றம், 2026 நாங்கள் சாத்தியப்படுத்துவோங்கிறார். பேரறிஞர் அண்ணாவினுடைய அரசியல் பயணம் என்பது 1926-28 காலகட்டத்தில் நீதி கட்சி காலத்தில் தொடங்கிருச்சு. 1949 கட்சியை தொடங்கி 18 ஆண்டுகள் கழித்து 67 எதிரும் புதிருமான தமிழகத்தில் இருக்க மிகச்சிறந்த ஆகச்சிறந்த தலைவர்களெல்லாம் அழைத்து ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைத்து தான் அவர் வெற்றியை சாத்தியப்படுத்தினார். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் 1953 72 வரைக்கும் திமுகவில் பயணிக்கிறார். 67 எம்எல்ஏ, 71 எம்எல்ஏ, 1957, 62, 67, 71 4 தேர்தலில் திமுக வெற்றிக்காக உழைக்கிறார். மக்களுடைய ஆதரவு தமிழ் திரையுலகத்திலும் அரசியல் பொது வாழ்விலும் ஒரு அந்த அரசியல் பயணம் பக்குவம் மரியாதைக்குரிய நடிகர் விஜய்க்கு இல்ல. இப்ப அவருடைய 2 கருத்து. ஒன்று, பாஜக என் கொள்கை எதிரி, திமுக எங்கள் அரசியல் எதிரிங்கிறாரு. அப்ப திமுக பாஜகவினுடைய கொள்கை எதிரியாக இருக்கிறார். பாஜகவினுடைய அரசியலுக்கு அவர் உடன்படுகிறாரா? திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் எதிரி என்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையில் உடன்படுகிறார். இல்ல அதுலயும் மாத்திட்டாரு பாருங்க. பெருந்தலைவர் காமராஜர், தந்தை பெரியார், நம்ம அண்ணல் அம்பேத்கர், அஞ்சலி அம்மா, அந்த அம்மா நம்ம இன்னைக்கு அண்ணாவுடைய கட் அவுட் வைக்கிறாரு, பெரியார் வைக்கிறாரு. எல்லாமே இந்த 2 பெரும் தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா உருவாக்கின திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் உயிர்ப்பாக இருக்கு. 6 முறை ஆட்சி கட்சி. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தொடங்கின அதிமுக 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்தது. இன்னும் உயிர்ப்போடு இருக்கிற இந்த அரசியல் கட்சியில் தலைவர்களை அவர் தத்தெடுப்பது என்பது ஒரு அபத்தமான அரசியல் போக்குன்னு தான் நான் பாக்குறேன். திரு ராம்கி, விஜயகாந்த் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டதுனால தேமுதிக தொண்டர்கள் வந்துட மாட்டாங்க. விஜய் எங்க வீட்டு பிள்ளை அப்படின்றதுனால தேமுதிகவும் பிரேமலதா விஜயகாந்தும் தேமுதிகவும் கூட்டணிக்கு வந்துட மாட்டாங்க அப்படின்றாரு பிரியன். தேமுதிகவினுடைய நிலைப்பாடு அது போக எனக்கு பாமகன்ற ஒரு கட்சி பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணல. பாமக எப்படி தேமுதிக பற்றி அவங்க முழுக்க பேரங்கள் தான். அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கிடைத்த எதிர்பார்க்கிற சீட்டை வந்து திமுகட்டையோ அதிமுக கிடைச்சதுன்னா அங்கதான் போவாங்க. அது கிடைக்காத பட்சத்துல அவங்க விஜயும் வந்து ஆப்ஷன் அதுக்காக தான் அந்த ஆப்ஷனே வச்சிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள்ல அவங்க நியூட்ரலா தான் இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த கூட்டணி வேணாலும் போலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்களுடைய லைஃப் டைமை இன்க்ரீஸ் பண்ணணும். ஆக்சுவலா 2019 ப்ளீஸ் பண்ணிருக்காரு விஜய் மாநாட்டுல விஜயகாந்த் அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. அதான் திரும்ப சொன்னேன். அதுல ஒரு நெகட்டிவா சொல்லிட்டாரு. அவர் வேற ரிட்டையர் ஆன பிறகு வந்தாங்கலாம் சொல்லிட்டாரு. விஜய் ரசிகர்கள் எடுத்துப்பாங்க, ஒரு மாதிரி எடுத்துப்பாங்க. சோ அது வந்து ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கஜேந்திரா எல்லாம் எந்த அளவுக்கு தான் தெரியும். சோ பாமக பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. ராம்தாஸ் அவர்கள் ஒன்றும் இது வரைக்கும் கூட்டணி பற்றி சொல்ல. ஆனால் அன்புமணி ராமதாஸுடைய மூவ் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சது. அவர் எந்த கூட்டணி இடம்பெற்றாலும் அது பாஜக இருக்கிற கூட்டணி இடம்பெறுவதுங்கிற மாதிரி ஒரு முடிவு கொண்டார். அதுக்காக தான் திமுக திரும்ப கையில் எடுக்கிறார். ஸோ அதனால அவருடைய ரூட் கிளியர். ஆக்சுவலாக ஒருவேளை பாமக 2ஆக உடைந்தால் கூட அன்புமணி ராமதாஸ் நிச்சயமாக பாஜக இருக்கிற இடத்துல தான் இருக்க போறார். ஸோ சீனியர் ராமதாஸ்க்கும் திமுக பக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அது கிளியர். நான் சொல்றேன் இப்போ இந்த கூட்டணி இருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ட்ரம்ப் கார்டு சொல்றாங்க. இது விஜயே ட்ரம்ப் கார்டா தான் யூஸ் பண்ணிக்கிறார் அந்த கூட்டணியை. அவர்
வந்து அவர் நிஜமாவே ஒரு கூட்டணி கட்டமைக்கணும்னு நினைக்கிறாருன்னா அவரே இறங்கி போய் ஒவ்வொரு தலைவரும் பார்த்திருப்பார். அவருக்கு அந்த இது இல்ல. அதனாலதான் ஒரு மாநாட்டுல வெளிப்படையா கேண்டிடேட்னு சொல்லிட்டாரு. ஆமா, வர்றவங்க வாங்காம சொல்றாரு. அதுதான் இடதுசாரிகள் சுட்டி குட்டி காட்டுறாங்க. நாங்க ஒன்னும் அப்படி ஒன்னும் கௌரவ குறைச்சலா இல்ல, நீங்க அவங்ககிட்ட பேசிருக்கலாம் அப்படின்னு. சோ அதனால அவருக்கே ஒரு இஷ்டம் இல்லாத சூழல் தான். அவர் என்ன இதை இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு ஒரு ட்ரம்ப் கார்டா தான். தேமுதிக பாமகனுடைய நிலைப்பாடு திரு ஐயநாதன் ரொம்ப சுருக்கமா. இல்ல, கூட்டணி எல்லாம் பேசுறதெல்லாம் பத்தி நிறுத்துருங்க விஜய். நீங்க பண்றது அரசியல் இல்ல. நீங்க யார்கிட்ட வேணாலும் போய் கேட்டுங்க. உங்களுடைய மாநாடு நீங்க நடத்தினது, நீங்க பேசுனதெல்லாம் இட் இஸ் அவுட் ஆஃப் பிளேஸ். நான் நேரடியாக உங்களுக்கு சொல்லிட்டேன். யாரும் வர மாட்டாங்கன்றீங்களா? இல்ல, அவுட் ஆஃப் பிளேஸ். நீங்க பண்றது பாலிடிக்ஸ்ல. அப்புறம் எங்க நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறீங்க? சரி, யூ டு பாலிடிக்ஸ், கோ டு தி பீப்புள். அதான் நீங்க பண்ண வேண்டிய அந்த பேஸே தாண்டல. இல்ல. சரி, திரு துரைக்கருண். திரு விஜய் அவர்களை அவருக்கான வியூகங்கள் வகுக்கிறவங்க மட்டும்தான் போய் பல்வேறு முயற்சிகளில் நம்ம சொன்ன மாதிரி டெல்லி வரைக்குமே போய் பேசுகிறாங்க. இதை தாண்டி சிறுபான்மை லாபியும் அவர் பின்னாடி இருக்குங்கிற மாதிரி தான் டெல்லி வட்டார தகவல் நமக்கு கிடைக்கிறது. இது எதுவுமே சக்ஸஸ் ஆகலைன்னா இந்த 234 தொகுதிகளையும் தாவேகாவை களமிறக்கி தன்னுடைய வாக்கு வங்கி என்ன அதை நிரூபிப்போம். ஒரு கணிசமான வாக்குகள் வந்தால் அரசியலில் தொடருவோம், இல்லாட்டி அடுத்த படத்தை புக் பண்ணிடுவோம். அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் நிச்சயமாக திரு விஜய் எடுக்க வேண்டிய சூழல் இருக்குது. அப்படி 234 தொகுதிகளில் போட்டியிடுகிற பொழுது 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள் கட்டுத்தொகை இழக்கும். மரியாதைக்குரிய விஜய் தேர்தலில் போட்டியிடவே மாட்டார். தனித்து நின்றால் போட்டியிடவே மாட்டார். அதுதான் அவருடைய நிலைப்பாடாக இருக்கும். அதிகபட்சமாக ஒரு 5-7% வாக்குகளை பெறலாம். அதாவது நீங்க பாமக பத்தி பேசுனீங்க. ராம்கி சொன்ன மாதிரி அன்புமணி வந்து ஒரு பாஜக ப்ரோ பாஜக லைன் தான் எடுப்பாரு. பட் ஆனா வந்து திமுக கூட்டணியை பொறுத்த மட்டும் ராமதாஸ் அவங்க திமுகவோட பேசிட்டு இருக்கிறதா ஒரு செய்தி. டிவிக்கான வாய்ப்பு மட்டும் சொல்லிருங்க, வில் வைண்ட் அப். ஓகே, ரைட். அதாவது டிவிகே பொறுத்த மட்டும் தேர்தல் நெருக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது பல கூட்டணிக்கு தலைமை தாங்கும் பல கட்சிகளுக்கு வந்து ஒரு டென்ஷன் உண்டாக்குறாங்க. கடைசியில ஃபைனலைஸ் ஆகும்போது இந்த கட்சி அங்க போறது, அந்த கட்சி இங்க போறது, அதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து விஜயுடைய கட்சி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். விஜய் வந்து இப்பவே போய் எல்லா கட்சி தலைவர்களும் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல் நெருக்கத்துல வந்து அவர் சந்திச்சா கூட போறோம். ஆனால் எந்த கட்சியை அவர் டார்கெட் பண்றாருன்னா அவருக்கே வந்து சரியான ஒரு கிளாரிட்டி இல்லாத இருக்காரு. இன்னும் எந்த கட்சியை அவர் டார்கெட் பண்ணா அவருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜயோட வந்து அரசியல் எல்லாருமே ரொம்ப சீரியஸா இருக்காங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சீரியஸா இருக்காங்க. சோ அவர்கிட்ட போனா நமக்கு உரிய மரியாதை கிடைக்குமா போன்ற பல விஷயங்கள் அதுல இருக்கிறத நம்ம பாக்குறோம். அவருக்கு செல்வாக்கு இருக்கலாம், ஓட்டு கூட வரலாம், ஆனா நமக்கு உரிய மரியாதை கிடைக்குமா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பல தலைவர்கள் வந்து யோசிப்பாங்க. அதனால தேர்தல் நெருக்கத்துல தான் நம்ம அந்த டிப்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம், பொறுத்து பார்க்கலாம். இன்னும் நாட்கள் இருக்கு, 8 மாசம் இருக்குங்க போது இன்னும் தேர்தல் நெருக்கத்துல தான் அதெல்லாம் முடிவாகும் அப்படின்ற ஒரு கருத்தையும் பதிவு பண்ணிருக்கீங்க. நிறைய ஸ்பெகுலேஷன் இருக்கு, அனுமானங்கள் இருக்கு, என்ன ஆகுது அப்படி அரசியல் களத்துலன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். விருந்தினர்கள் 4 பேருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்படும்.